நீங்க ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ரிப் போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோல சொல்ல போற இந்த 7 நாடுகளுக்கு நீங்க போறீங்க அப்படிங்கிறப்ப, இந்த நாட்டுல சில விசித்திரமான சட்டங்கள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போங்க. தெரியாம நீங்க அங்க போயி இந்த தவறுகள் நீங்க பண்றீங்க அப்படின்னா, இந்த நாட்டோட கவர்ன்மெண்ட் வந்து உங்க மேல உங்களுக்கு வந்து ஃபைன் போடலாம். இல்ல உங்கள வந்து ஜெயில்ல போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன நாடுகள் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம். நான் ஆனந்த். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து. இந்த தாய்லாந்துங்கிறது வந்து நம்மள நிறைய பேரோட ஒரு ட்ரீம் ஸ்பாட் தான். பசங்க எல்லாருமே தாய்லாந்துல போய் லைஃப் என்ஜாய் பண்ணணும். தாய்லாந்து ஒரு தடவை லைஃப்ல பாத்துடணும்டா அப்படிங்கிறத எல்லாருமே வச்சிருக்கிறது தான். இந்த தாய்லாந்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அவங்க நாட்டோட காயினோ இல்ல கரன்சியை நீங்க யூஸ் பண்ணுவீங்கல்ல, அப்படி யூஸ் பண்றப்ப அதை தெரியாத்தனமா கூட உங்க காலால மிதிச்சாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நாட்டோட அந்த ராஜா இருக்காங்களே, மன்னர் கிங், அவரோட இமேஜ வந்து அந்த காயின்லயும் அந்த இதுலயும் இதா சிம்பிளா இது பண்ணிருப்பாங்க, பிளேஸ் பண்ணிருப்பாங்களாம். அப்படிங்கிறப்ப நீங்க காலால அவங்களை மிதிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது வந்து அவங்க அரசரை நீங்க அவமானப்படுத்துற மாதிரி அப்படின்னால உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதோ இல்ல உங்களை ஜெயில போடுறதோ இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து உங்க மேல பாயிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த தப்பு நீங்க அங்க பண்ணாதீங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல பாத்தீங்க அப்படின்னா நைட்டு நீங்க வந்து ரொம்ப சவுண்ட் வச்சு பார்ட்டி பண்றது, இல்ல பாட்டு கேட்கறது, இல்ல நைட்டு வந்து ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லி நான் என்ஜாய் பண்றேன் லைஃப, சுவிஸ்ல நான் என்ஜாய் பண்றேன் அப்படிலாம் பண்ணக்கூடாதான். ஏன் அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டம் என்ன அப்படின்னா நைட்டு எந்த அளவு சவுண்டை குறைக்கணுமோ அந்த அளவு சவுண்டை நீங்க குறைக்கணுமா. நீங்க பாட்டுக்கு சவுண்டை ஏத்தி வச்சுக்கிட்டு நான் டான்ஸ் ஆட போறேன், நான் ட்ரிப்புக்கு வந்திருக்கேன், என்ஜாய் பண்ண போறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாதான். நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நைட் ஆனா இந்த சாமி பாட்டு ஏதாவது ஒரு பாட்டை போட்டு ஏதாவது இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கோம் 10-11 மணிக்கு மேல. அப்பெல்லாம் யாரு சாமி கும்பிடான்னு தெரியாது, ஆனா கும்பிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் அங்க பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் அங்க ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களாம். ஓகேவா? அப்புறம் தேர்ட் என்ன அப்படின்னா இத்தாலி. இத்தாலிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க வந்து மெயினான ஸ்பாட்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நாட்டோட நினைவு சின்னங்கள், அந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்க கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். இந்த நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க வந்து இந்த கோயிலுக்குள்ள போய் எண்ணெயை தொட்டு பேர் எழுதுவான் இல்ல, மணிகண்டன் லவ்ஸ் கண்மணி அப்படின்னு எழுதுவாங்க பாத்தீங்களா, காட்டு போட்டு அம்பு விடுறது, போன் நம்பர் எழுதுறது, எக்ஸாம் ரோல் நம்பர் எழுதுறது, இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அங்க போய் இதெல்லாம் நீ அங்க என் பேர் எழுதி வைக்கிறது, அங்க ஏதாவது என் ஊர் இந்தியா, நான் தமிழ்நாடு அப்படிலாம் எழுதி வைக்க கூடாதான். அப்படிலாம் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அவங்க நாட்டு நினைவு சின்னங்களை வந்து நீங்க அழிக்க ட்ரை பண்றீங்க, அதுக்கு வந்து கலங்க ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு உங்க மேல ஃபைன் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்றது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியால வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வந்து நீங்க சாப்பாடே கொடுக்க கூடாதாம். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள்லாம் பொதுவா கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கையில ஏதாவது ஒரு கேரட் வச்சுக்கிட்டோ இல்ல ஏதாவது ஒரு வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டோ இந்த குரங்குகளுக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கொடுத்தாதான் அவங்க வந்து ஒரு பெண்மையாவே உணர்வாங்க. அந்த தாய்மை உணர்வு கொண்டவங்க அவங்க. அவங்க இந்த மாதிரி ரொம்ப கருணையானவங்க. எறும்புக்கு பொங்கல் கொடுக்கறது, இந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து சின்ன சின்ன சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரியான அவங்க ரொம்ப ஒரு இறக்க சுபாவம் உள்ளவங்க காமிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்கல்ல, அதெல்லாம் அங்க பண்ணக்கூடாதான். அந்த அந்த அனிமல்ஸ்க்குன்னு சொல்லி நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதுவெல்லாம் ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது பண்ணிக்கங்க. நீங்க போய் அதுக்கு நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி வச்சு இந்த சாப்பிடலாம் தொல்லை பண்ணக்கூடாதான். அப்படி பண்றீங்க அப்படின்னா அந்த அனிமலை நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க, அதோட ஃப்ரீடமை நீங்க இது கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஃபைன் போடுறதோ உங்களை அரெஸ்ட் பண்றதோ வச்சுக்குவாங்களாம். ஓகேவா? ஃபிஃப்த் பாத்தீங்க அப்படின்னா யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே நம்ம ஏதாவது ஸ்பாட்டுக்கு போறோம் அப்படின்னா நிச்சயமா போட்டோ எடுப்போம். இந்த போட்டோல நம்ம மட்டும் தான் இருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுங்க. நீங்க சப்போஸ் யுஏஇல போட்டோ எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க எடுக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன் நார்மலா யாரோ ஒரு ஆள் போறாங்க வராங்க அது இமேஜ்ல வந்துருச்சு, நீங்க தெரியாதனமா அதை வந்து சோசியல் மீடியா அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்கிற பட்சத்துல என் விருப்பமே இல்லாம என்னோட போட்டோவை இவரோட அக்கௌண்ட்ல அவர் போட்டாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்றது கூட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல தப்பு நிறைய பேர் பண்ணுவோம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் இந்த ரீல்ஸ் பண்றது, அவங்களுக்கே விருப்பம் இல்லாம அவங்க போட்டோ வந்து நம்ம போற ரீல்ஸ்ல இருக்குது, அப்படிலாம் நிறைய பேர் தப்பு பண்றோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது, அங்க பண்ணாதீங்க. ஓகேவா? அப்புறம் சிக்ஸ்த் பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான்.
ஜப்பான்ல வந்து நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அவங்க உங்க ஹெல்த்ல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்களாம். அதுவும் முக்கியமா உங்களோட ஹிப் ஃபேட் இருக்குல்ல, இடுப்பு கொழுப்பு. அதுல அவங்க ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்களாம். ஏன்னா ஜப்பான்ல இருக்க யாருக்குமே பெருசா ஹிப் ஃபேட்லாம் இருக்காது. அதனால அவங்க வந்து இந்த ஹிப் ஃபேட் இருக்கிறது வந்து உங்க ஹெல்த்த பாதிக்கும். உங்களால ரொம்ப ஹேப்பியான ஒரு லைஃப ஹெல்த்தியா லீட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால, அவங்க ஜஸ்ட் அட்வைஸ் பண்றாங்க. இப்ப இடுப்புல சதை இருக்கக்கூடாதாப்பா, குண்டா இருந்தா அரெஸ்ட் பண்ணிருவாங்களா? இதுக்கெல்லாமா ஃபைன் அப்படி நினைக்க வேணாம். அவங்க அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாரி நீங்க ரொம்ப நாள் வாழணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா, உங்க உடம்ப டயட் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சஜெஸ்ட் பண்றாங்களாம். 6த். 7த் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல என்ன அப்படின்னா, சிவிங்கம் இருக்குல்ல, பபிள் காம். இந்த பபிள் கம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நாட்டுல பேன் பண்ணியிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா, நம்ம பண்ற அதே தப்பு தான். ஸ்கூல்ல வந்து பபிள் காம எவன் சட்டையா ஒட்டி விடுறது, பெஞ்ச்ல ஒட்டி வைக்கிறது, அவன் உட்கார இடத்துல பேண்ட்டுக்களை உட்கார ஒட்டி வச்சது. அப்புறம் அது போகவே போகாது. அவன் சுரண்டி பேண்ட கிழிச்சு தான் செய்யணும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்படி வந்து அங்க இருக்கக்கூடிய பொது இடங்கள்ல இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. லிஃப்ட்ல ஒட்ட வச்சுறது, ஸ்டெப்ஸ்ல ஒட்ட வச்சுறது, முக்கியமான பஸ்ல, ட்ரெயின்ல இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க அப்படிங்கறனால, இது இது வந்து ஈஸியா ரிமூவ் பண்ண முடியல. அதையுமே ஒரு மாறி ஒரு 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 அசுத்தம் பண்ண மாதிரி பண்ணிடுறாங்க அப்படிங்கறனால இதை பேன் பண்ணிருக்காங்களாம். நீங்க ரெகுலரா சிவிங்கம் போடக்கூடிய ஆளு, நான் அந்த ஸ்டைலுக்கு நான் போடுவேன் அப்படின்னா, அந்த நாட்டுல அதை போடாதீங்க. சுவிட்சர்லாந்து, ஓகேவா? இந்த வீடியோல சொன்ன இந்த 7 நாடுகளுக்கு போறீங்க அப்படின்னா, இந்த 7 விஷயங்கள நீங்க தயவு செய்து பண்ணிடாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க, ஓகேவா? இப்படி கவனமா இருந்தீங்கன்னா, உங்க ட்ரிப் கண்டிப்பா ஜர்னி ரொம்ப ஹேப்பியா இருக்கும். எதுக்காக இந்த மாதிரியான வித்தியாசமான சில சட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சா, நம்ம நாட்டை ரொம்ப நார்மலா இருக்கு. எதுக்கு அங்கெல்லாம் அப்படி பண்றாங்க அப்படின்னீங்கன்னா, இது எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு. அவங்க நாட்டு அரசரை அவங்க எந்த அளவு மதிக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்க நாட்டு விலங்குகளுக்கு அவங்க எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க நாட்டோட நினைவு சின்னங்களை எந்த அளவு அவங்க பாதுகாக்க ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது. அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த வித இடைஞ்சலும் தரக்கூடாது. நீ போறியா உன் ட்ரிப் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்னு, அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை வந்து இண்டிபெண்டா விடுறாங்க. அவங்க விருப்பமே இல்லாம நீங்க அவங்க போட்டோ எடுக்கிறது, சோசியல் மீடியால போறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முழுக்க முழுக்க இது அவங்க அவங்க நாட்டோட சுகாதாரம், சுற்றுச்சூழல், மக்கள், விலங்குகள் இதெல்லாம் சார்ந்து அவங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் முழுக்க எல்லாமே அந்த நாட்டோட நன்மை கருதி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வேணா புதுசா புதுசா இருக்கலாம். அந்த நாட்டுல கூடிய மக்களுக்கு அவங்களோட ஹாப்பினஸ் மனசுல வச்சுதான் அதை பண்ணிருக்காங்க. ஏன் விலங்குகளுக்கு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா பண்ணுங்க. உங்க ஜேர்னி ரொம்ப ஹாப்பியா இருக்க என்னோட வாழ்த்துக்கள். ஓகேவா? தேங்க்யூ.